அஸ்லாம் வலைக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரம்ஜான் மாதம் வரப்போகுது, இபாதத்துக்கு எல்லாரும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 30 நாட்கள் இறைவன் நம்மக்கிட்ட எப்படி நீங்கள் வந்து நோன்பு இருக்கணும் அப்படின்னு கேட்டானோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம இபாதத்தை செய்யணும். ஜக்காத் கொடுக்குறதுலையா இருக்கட்டும், மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுலையா இருக்கட்டும், போட்டி பொறாமல் போய் பேசுறது, அந்த மாதிரி திருடுறது, மற்றவங்க கிட்ட இருக்கிறது பறிக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நம்மளை வந்து தள்ளி இருக்க சொல்லியிருக்கிறான். இது 30 நாட்கள் கடந்த பிறகும் நீங்கள் வந்து இந்த 30 நாட்கள் என்ன நீங்கள் கடைபிடிக்கிறீங்களோ அது அப்படியே கண்டினியூ ஆகிடும் ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிறத ஒரு தாட்டில் வச்சுட்டு தான் இந்த 30 days ஃபாஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த 30 days ஃபாஸ்டிங்கில் நமக்கு தெரிஞ்ச இபாதத்தை பண்ணுறது இல்லாமல் முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா அது 30 நாட்கள் கடந்தும் அது உங்களுடைய ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 30 நாட்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டிங்கன்னாவே மோஸ்ட்லி எல்லாருமே ஹாப்பியாக இருந்துடும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்கலாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்துட்டாங்கன்னா யார் என்ன தொந்தரவு கொடுக்க போகிறாங்க சொல்லுங்கள்? ஸோ அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கணும். இந்த ரம்ஜான் மாதத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். என் வேலையை மட்டும் நான் பார்க்குறேன், அவங்க வேலையை மட்டும் அவங்க பார்க்கட்டும். நான் என்ன பண்ணுறேன் அவங்களோ, இவங்க என்ன பண்ணுறாங்க நானும், அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் 2 பேரும், இதெல்லாம் பார்க்காம அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு அவங்களுடைய கோல் நோக்கி, அவங்களுடைய பாதையை நோக்கி அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா இங்கே யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. ஸோ இதை பற்றி எல்லாரும் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த ரம்ஜானுக்கு முன்னாடியே அதுக்காக தான் சொல்கிறேன். 30 days நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 31st அது அப்படியே உங்களுடைய ஹேபிட்டாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர் கேரக்டராக மாறிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னாவே இங்கே மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் வராமல் எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக வாழலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.